الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வின் உயரிய பேரை கூறி இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்துல் ஸலாம் என்கிறது மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரின் அடிப்படைகளை அனுபவம் சர்வாதி தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டார்கள். சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வினுடைய வீட்டிலே, அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவர்களே, நல்லவர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, தியாகிகளே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும், செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலைமையிலும், கவலையான சோர்வான நிலைமையிலும், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடும் இறையத்தோடும் வாழக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் எங்களை சேர்த்துக் கொள்வான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, வயோதிபர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சுத்தப்படுத்துவதற்காக புனித ரமலான் மாதத்தை தந்து அதிலே 2 பகுதியை முடித்துவிட்டு கடைசி பகுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். விரும்பியோ விரும்பாமலோ இன்னும் சில நாட்கள் நாங்கள் நோன்பு நோக்க போகிறோம், தராவீஹ் போகிறோம், இன்னொரு நல்லமல்களை செய்ய போகிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நல்லமல்களை தாமதப்படுத்தாமல், நல்லமல்களை காலம் கடத்தாமல் அவசரமாக செய்து அல்லாஹ்விடத்திலே நல்லடியார்கள் பட்டியலில் சேர்ந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வேண்டிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குதுபாவிலே உங்களோடு மிக முக்கியமான ஒரு தலைப்பில் பேசலாம் என நினைக்கிறேன். அது என்ன தலைப்பு என்றால்,
மற்றவரை வாழ வைக்கக்கூடிய ஒரு அமல், மற்றவருடைய கண்களை துடைக்கக்கூடிய, கண்ணால் கண்ணீர் வரும்போது அந்த கண்ணீரை அணைக்கக்கூடிய ஒரு அமல், மற்றவருடைய பசியை போக்கக்கூடிய ஒரு அமல், அதுதான் சதகாவுடைய அமல். ரமலான் என்றாலே அது சதகாவுடைய மாதம் என்று விளங்குகிற அளவுக்கு இவருடைய மக்கள் அதிகமாக தர்மம் செய்வார், அதிகமாக கொடுப்பார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் ஒரு விடயத்தை உள்ளத்திலே ஆழமாக முதலாவதாக பதிய வைக்க வேண்டும். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த புனித மார்க்கம் எந்த அளவு புனிதமான மார்க்கம் என்றால், ஒரு மனிதத்திலே கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்றால், கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை, உடுப்போ பணமோ உணவோ ஒன்றுமே இல்லை என்றாலும் அந்த மனிதனை பார்த்து ஒவ்வொருவர் சிரிப்பொன்றை சிரிப்பதும் சதகா தர்மம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த புனித மார்க்கம் தர்மத்தை வலியுறுத்துகின்ற மார்க்கம். வறுமை ஒழிப்பதற்காக இஸ்லாம் ஜகாத் என்ற கடமையை விதியாக்கியிருக்கின்ற மார்க்கம். எனவே அல்லாதவர்களே, மிக முக்கியமாக சதகா என்று சொல்கின்ற போது நாம் எல்லோரும் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய விடயம், நாங்கள் உலகத்திலே தேடுகின்ற சொத்து, எங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்ற பொருளாதாரம், இது யாரும் இந்த பொருளாதாரம் யாவற்றையும் நாம் தேடி போட்டு இங்கு வரவில்லை. நாம் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு பின்னால் என்னுடைய பரம்பரை வசதிக்காராக இருந்தால் அதை நாங்கள் அனுபவிப்போம். அப்படி இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு சிறந்த திறமைகளை தந்து அந்த திறமையினூடாக நாம் சம்பாதித்திருப்போம். இந்த உலகத்துக்கு வருகின்ற போது நாம் ஒன்றுமே இல்லாதவர்களாக தான் வந்தோம். எங்களுடைய பிறப்பு எங்களுக்கு பிறரால் கொடுக்கப்பட்டது. நாங்க யாரும் பிறக்கையில அல்லாஹ் தான் தாயுடைய வயிற்றிலே இருந்து எங்களை வெளியாக்கினான். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய தாயுடைய வயிற்றுக்குள் இருந்து அல்லாஹ் தான் உங்களை வெளியாக்கினான். எனவே பிறப்பு எங்களுக்கு பிறரால் கொடுக்கப்பட்டது, எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் பிறரால் வைக்கப்பட்டது. நாங்க யாருமே சொல்ல எனக்கு முகமது என்று வைங்க, என்னுடைய பேர் அஹ்மது என்று வைங்க என்று நாங்க யாருமே சொல்ல. அன்பானவர்களே, எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயரும் பிறரால வைக்கப்பட்டது. அதுக்கு பின்னால கொஞ்சம் பெருசாகிட்டா படிப்போம். இந்த படிப்பு, இந்த கல்வி, மார்க்கம் அல்லது வேற என்ன கல்வியாக இருந்தாலும் அதுவும் பிறரால் எங்களுக்கு புகட்டப்பட்டது. நாங்களாகவே படித்துக் கொள்ளுகிறோம். சொல்லுகிறார், சில உள்ளங்களை எல்லாம் வெற்றி பெற்ற உள்ளங்கள், சில உள்ளங்கள் திறனாக வெற்றி பெற்று விட்டது என்றெல்லாம் பரிசுத்த அல்குர்ஆனிலே சொல்லுகிறார். அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நல்லதையும் கெட்டதையும் காட்டி கொடுத்தார். நல்ல பாதை, கெட்ட பாதை, இது சுவர்க்கு போகலாம், இது நரகத்துக்கு போகக்கூடிய பாதை, இந்த ரெண்டு வழியும் எல்லாம் காட்டி கொடுத்திருக்கிறார். அதால வருகிறேன், இந்த மனிதனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், ஒண்ணுமே தெரியாது. மிருகங்கள் அப்படி அல்ல. பிறந்து சில மனுஷியாளர்கள் பிறந்து சில நாட்களில் அது தாயுடைய மடியிடத்தில் என்னுடைய வாயை கொண்டு அதற்குரிய ஆகாரத்தை தெரிவிக்கொள்ளும். ஆனா மனிதனுக்கு தாய் தூக்கி நெஞ்சோடு அடைச்சி தாயிட மார்பகத்துல வச்சாதான் ஒரு குழந்தைக்கு பால் குடிக்கலாம். கண்ணியமானவர்கள், எங்களுடைய தாய் எங்களை அணைத்து நெஞ்சோடு சேர்த்து எங்களுக்கு பால் ஊட்டவில்லை என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்க மாட்டோம். பிள்ளை அழுகிறது பால் குடிக்க மாட்டாது, அல்லது பிள்ளை கத்துறது என்று சொல்லி எங்களுடைய தாய் எங்களை புறக்கணித்திருந்தால் நாங்கள் இறந்து போயிருப்போம். எனவே எதை சொல்ல வருகிறேன் என்றால், எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் அது பிறரால் வைக்கப்பட்டது. எங்களுக்கு ஊட்டுகின்ற கல்வி, நாங்கள் கற்கின்ற கல்வி அது பிறரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டவை. அதற்கு பின்னால் ஒரு டிகிரி, ஒரு பட்டத்தை எடுப்போம். ஒரு அல்லது வயதுகள் கூட கூட அல்லது ஏதோ ஒரு வகையில பொறுப்புகள் கூட கூட நாங்கள் படித்திருக்கின்ற தராதரங்கள் கூட கூட எங்களுக்கு சில பொறுப்புகளை சமூகம் தருவார்கள். சில வேலை அந்த சமூகமே தந்த பொறுப்பை பரிசெடுப்பார்கள், குடுக்கி எடுப்பார்கள். அப்படித்தான் ஆட்சியாளர் பாருங்க, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்சியாளர்கள் மக்களாலே விரட்டப்படுகிறார்கள்.
மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நிர்வாகம் அந்த மக்களால் நிரப்பணிக்கப்படுவார்கள். அவ்வாறு எதை சொல்கிறேன் என்றால் எங்களுக்கு எல்லாம் பிறரால் கொடுக்கப்பட்டவை. முதலாவது எங்களுடைய பிறப்பு எங்களுக்கு பிறரால் கொடுக்கப்பட்ட பெயர், பிறரால் கொடுக்கப்பட்ட பெயர். எப்போது மௌத்தாகமோ அந்த நிமிஷமே இந்த சமூகம் எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயரை மறந்து விடுவார்கள். எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் அதை நாங்க பயன்படுத்துவதை விடவும் இவர்கள் தான் எங்களுடைய பெயரை கூடுதலா பயன்படுத்துவார்கள். நாங்க மௌத்தா போனா எங்களுடைய சமூகம் எங்களுடைய பெயரை முதலாவது மறந்துடுவார். ஒரு ஊருக்கும் படிச்சு கொடுத்த ஒரு பிரின்சிபல் இருப்பார், ஒரு ஊருக்கும் கல்வி கற்றுக் கொடுத்த ஒரு வயசாளி ஆசிரியர் இருப்பார், ஒரு ஊருக்கு ஓதி கொடுத்த ஒரு ஆளுநர் இருப்பார். மௌத்தா போனதுக்கு பின்னால யாரும் சொல்ல மாட்டோம் பிரின்சிபல் போறோம், சேருங்க போறோம், நாங்க மௌலியிட போறோம்னு சொல்ல மாட்டோம், மையத்துக்கு போறோம். கண்ணியமானவர்களே, பிறந்து இந்த அந்த நிமிஷமே இந்த சமூகம் எங்களை மண்ணுக்குள்ளே புதைக்க முன்னால் எங்களுடைய பெயரை மறந்து விடுவார்கள். இதுதான் உலகம். பட்டம் பதவிகளை மறந்து விடுவார்கள். பிரின்சிபலா அது கிடையாது, ஆசிரியரா அது கிடையாது. கண்ணியமானவர்கள் எல்லாம் மௌத்தோடு இந்த சமூகம் மறந்துவிடும். பட்டம் பதவிகளும் பிறரால் கொடுக்கப்பட்டவை, எங்களுக்கு தருகின்ற பொருள் அதாவது பொறுப்புகளும் பிறரால் கொடுக்கப்பட்டவை. இப்படியே போய் நாங்கள் ஒரு காலம் மௌத்தாகுவோம். மௌத்தானால் எத்தனை கடமை செய்வார்கள்? 4 கடமைகளை செய்வார்கள். அதை நாங்கள் செய்வது கிடையாது. யாரும் தரிசீவா போவது கிடையாது. தரிசீவா வருவார்கள். நானா, தம்பி, தங்கச்சி இப்படித்தான் படிப்படியாகத்தான் பிறப்பார்கள். ஆனால் தரிசீவோடஞ்சி மௌத்தாகி விடுவார். பாப்பா அம்மா இருக்க பிள்ளை மௌத்தாகி விடுவார். அல்லது கண்ணியமானவர்களே, பாப்பா அம்மா இருக்க அப்பா அத்தா இருக்க பேர் மௌத்தாகி விடுவார். நானா இருக்க தம்பி மௌத்தாகி விடுவார். தாத்தா இருக்க தங்கச்சி மௌத்தாகி விடுவார். தரிசீவாக வந்து தரிசி உடைஞ்சி எங்களை விட்டு பிரிந்து விடுவார்கள். எனவே மௌத்தா போனதுக்கு பின்னால் 4 கடமைகள் அதுவும் பிறகுதான் செய்திருப்பார்கள். எங்களை குளிப்பாட்டுவார்கள், எங்களை கப்பல் செய்வார்கள், எங்களை தொழுவிப்பார்கள், இறுதியாக எங்களை நல்லடக்கம் செய்வார்கள். அதனோடு நாம் இந்த உலகத்தில் இல்ல எல்லோரும் சேர்ந்து குளிப்பாட்டுகள், எல்லோரும் சேர்ந்து ஏதோ கடைசி பயணத்துக்குரிய ஆடை வெள்ளை ஆடை அணிவிப்பார்கள், எல்லோரும் சேர்ந்து வெற்றிக்குள்ள வைத்து தொழுவிப்பார்கள், அந்த சந்தாக்களை வைத்து தொழுவிப்பார்கள். அதுக்கு அடுத்ததாக ஜனாதாவை அடக்கிடுவார். அடக்கின்ற போது ஒரு காத்துக்குள்ள வெளியே போகாம அப்படியே மூடி அடக்கிடுவார். கண்ணியமானவர்களே, இந்த 4 கடமைகளை நாங்க சொல்லுவோம் ஏன பிள்ளைதான் செய்யணும், ஏத மகன் தான் செய்யணும் என்று. ஆனா அது அல்லாம நாங்க யார்கிட்ட எங்களுக்கு துறைக்கோடு எதிர்பார்ப்போமோ அந்த பிள்ளை எங்களுக்கு முன்னுக்கு மௌத்தாயிடுவோம். அதுதான் இந்த உலகம். நான் ஒண்ணுமே கொண்டு வர இல்லை, ஒண்ணுமே கொண்டு போற இல்லை. அதனால அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்துல தந்தவைகளை நானும் நீங்களும் அனுபவிக்கிறோம். இதை நாங்கள் மாத்திரம் அனுபவிக்காமல், நாங்கள் மாத்திரம் இதை பயன்படுத்திவிட்டு போகாமல், அல்லாஹ் தந்திருக்கின்ற செல்வத்தை மற்றவர்கள் கொடுத்து மற்றவர்கள் மகிழ வைத்து மௌத்தானால் நிச்சயமாக இந்த உலகத்திலே நாங்கள் நல்லபடி வாழ்ந்திருக்கோம். அந்த பொருளாதாரம் நிச்சயமாக மௌத்துக்கு பின்னாலும் நல்லபடி வாழ்வோம். எங்களுடைய பொருளாதாரத்துக்காக பெரிய பாதுகாப்பு தெரியும். எங்களுடைய துவா எங்களுடைய பொருளாதாரத்துக்கு இருக்கு. யாழ்லா என் பொருளாதாரத்தை பாதுகாரு, என் தோட்டத்தை பாதுகாரு, என் ஃபேக்டரியை பாதுகாரு, யாழ்லா ஆபத்துக்களை விட்டு பாதுகாத்து நாங்கள் அல்ல கையேதுவோம். நிச்சயமாக நான் பாதுகாப்பான். இதை விட மிகப்பெரிய பாதுகாப்பு எது தெரியுமா? நீங்க உங்களோட பொருளாதாரத்தில் பாதுகாப்பதை விடவும் நீங்க உங்களோட பொருளாதாரத்துல ஒரு தர்மம் செஞ்சு அது ஜக்காத்து கடமையா இந்த ஜக்காத்தை கொடுத்து பிறரை துவாவை உங்களோட பொருளாதாரத்துக்கு பெற்றுக் கொள்றீங்களே, உங்களோட ஃபேக்டரிக்கு பெற்றுக் கொள்றீங்களே, உங்களோட தோட்டத்துக்கு பெற்றுக் கொள்றீங்களே, உங்களோட கடைக்கு பெற்றுக் கொள்றீங்களே, இதுதான் மிகப்பெரிய பாதுகாப்பு. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்குது. ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க ஆக பெரிய வழி சதக்காவு ஜக்காத்து. எங்கட பொருளாதாரம் எங்கட பரம்பரைக்கு போகணும் யாரெல்லாம் ஆசைப்படுகிறாங்களோ வாழ்க்கையில சதக்கா ஜக்காத்தை கடைபிடிக்கும். எங்கட பொருளாதாரம் நிலையாக எங்களுக்கு இருக்கணும், நாங்க மௌத்தான எங்கட பரம்பரை அனுபவிக்கணும், எங்கட பெயர் உள்ளா காலம்
நாங்க மோசாங்க இந்த நாட்டுல இந்த ஊர்ல இருக்கணும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் கண்ணியமானவர்களே பொருளாதார சொதக்கா ஜக்காத் இந்த இரண்டு பகுதியும் சொல்லுங்க. சொதக்கா கண்ணியமானவர்கள் பெருமதியான விவாதம், ஜக்காத் அது கடமையான விவாதம், அது பரிசெடுக்க வேண்டிய விவாதம், வசூலிக்க வேண்டிய விவாதம். எனவே சதக்காவுடைய பகுதியை மிக சுருக்கமாக பார்ப்போம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சதக்கா இருக்கிறது அது ஒரு பெருமதியான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சதக்கா இருந்தா அல்லாஹ் மனிதனுக்கு ஏராளமான நலவுகள், எல்லா நலவுகளும் முத்துமாக ஒரு நலவு அல்லாஹ்வுடைய கோபம் கண்ணியமானவர்களே அணைக்க வேண்டுமா, அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்க வேண்டுமா, தர்மம். அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கக்கூடிய ஒரு இபாதா அது தர்மம். நரக நெருப்பை அணைக்கக்கூடிய ஒரு இபாதா அது தர்மம். நரக நெருப்ப இங்க உள்ள தண்ணிகளால அணைக்கலாம். பௌத்தர் கணக்குல கூட தண்ணி ஊற்றினால் நரக நெருப்பு அணையாது. நரக நெருப்பு அணைப்பது அன்பானவர்களே அல்லாஹ்வை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறோம், தர்மம் கொடுக்கிறோம். கண்ணால வார கண்ணீர் அதை வீரரை சேமிக்கிறோமா, அதை ஒரு கப்பலை சேமிக்கிறோமா, ஏலாம் அந்த கண்ணீரால் அல்லாஹ் நரக நெருப்பு அணைப்பான். அணைத்தால் நரகத்தில் அல்லாஹ் எங்களை போட மாட்டான், நரகத்தில் அல்லாஹ் எங்களை பொசுக்க மாட்டான். எனவே கண்ணியமானவர்களே நரக நெருப்பை அணைக்க வேண்டுமா, அதிகமாக தர்மம் கொடுக்கும். அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்க வேண்டுமா, அதிகமாக தர்மம் கொடுக்கும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே தர்மத்துடைய இன்னும் ஒரு நலவு என்ன தெரியுமா, ஒரு மனிதனுக்கு வர இருக்கின்ற சோதனைகள், நோய்கள், பல்லாயிரம் முசீபத்துகள் இவர்கள் எல்லாம் நல்லா முகவரி இல்லாம அனுப்பிடுவான். நாம தர்மம் கொடுக்க இல்லைண்டா இதை விட மிகப்பெரிய ஒரு செலவாதான் உண்டு பண்ணுவான். இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில உள்ள ஒரு விஷயம் தான், நாம விரும்பிய விரும்பாமல் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான், எங்கட மொபைல் போனுக்கு போடுற எமௌண்ட் அளவு கூட நாங்க சதக்கா கொடுக்குற இல்ல. சில காலங்களை கொடுக்குறோம், சில காலம் கொடுக்குறோம். ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான ரூபாய் எங்கட மொபைலுக்கு போடுறோம். தர்மத்தை பார்த்தா அதோட பரவாயில்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டாதான் தர்மமா, அதுக்கு பின்னால அள்ளி கொடுக்கிறதா, அதுக்கு பின்னால உறுப்பு கொடுக்கிறதா, கண்ணியமானவரை எல்லாம் அதுக்கு பின்னால கண்ணியமானவரை இதெல்லாம் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறதா, அதாவது சதக்கா நிச்சயமா கபூல் செய்வான். தர்மம் என்று சொல்றது கண்ணியமானவர்களே நாங்க ஒரு கஷ்டத்துல மாற்றி கொடுக்கிறது கூடிய தர்மம் அதை விட பெருமதி எல்லா நிலைமையும் ஒரு மனிதன் வாயால மாத்திரமல்ல தன்னுடைய கரங்களால், வாயால் நல்ல விஷயம் பேசுவது தர்மம், கரங்களால ஈன்ற மாதிரி தர்மங்கள். அண்ணாவர்களே தர்மத்தால் கிடைக்கின்ற இன்னும் ஒரு மிகப்பெரிய நலவு என்ன தெரியுமா, நாளை தியானத்துடைய நாளையில் எல்லாம் பாபு சதக்காவுடைய வாயில வச்சிருக்காங்க. யாரெல்லாம் அதிகமாக தர்மம் கொடுக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்காக ஒரு தர்மத்துடைய வாயில வச்சிருக்கிறார். நாளை வறுமை நாள்ல நோம்பாளிகளுக்கு வையாள வாயிலால் சோர்க்க போறாங்களோ அதே போல சதக்கா கொடுத்தவர்கள் சதக்காவுடைய வாயிலாளர் சுவர்க்கத்திலே வெல்கமாக அங்கே அழைக்கப்படுவார்கள், வெல்கம் பண்ணப்படுவார்கள். கண்ணியமானவர்களே இதற்கு நானும் நீங்களும் ஆயத்தமாக வேண்டும். அடுத்ததாக சதக்காவுடைய இன்னொரு நலவு என்ன தெரியுமா, அல்லாஹ் கொடுத்ததை திருப்பி கொடுப்பவன் அல்ல, அல்லாஹ் கொடுத்ததை விட பல மடங்கு கொடுப்பவன். அந்த நம்பிக்கையுடைய உள்ளத்திலே வேண்டும். நாங்கள் ரூபா கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு 10 ரூபாய் தருவான். நாங்கள் 10 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு 100 ரூபாய் தருவான். நாங்கள் 100 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு 1000 ரூபாய் தருவான். நாங்கள் 1000 ரூபாய் அல்லாஹ்வுக்காக கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு 10,000 ரூபாய் தருவான். நாங்கள் 10,000 கொடுத்தால் அல்லாஹ் 1 லட்சம் தருவான். இப்படியே நீடிட்டு போகும். கொடுப்பதெல்லாம் அது பல மடங்காக ஆக்கி கொடுக்கப்படும். கொடுப்பதெல்லாம் அது சேமிப்பு தான், கொடுப்பதெல்லாம் அது சேமிப்பு தான். நீங்க செலவழிக்கிற எந்த ரூபாய், நீங்க செலவழிக்கின்ற எந்த செலவினம் கண்ணியமானவர்கள் அதுக்கு பிரதி உபகாரம் கொடுக்காமல் அல்லாஹ் விட மாட்டார். கொடுப்பது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா கொடுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு 10 மடங்கு தருவார். எங்க மனசுல ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க கொடுத்தா குறையும், நாங்க இன்னொரு மன்னிச்சா நாங்க செகண்ட் அப்படிதான் காட்டுவான். கொடுக்காத குறைஞ்சிடும், கொடுக்காத உன்னோட பொருளாதாரம் அப்படி இல்லாம போயிடும், பிறரை மன்னிக்காத நீ செகண்ட் ஆகிடுவாய், உன்னை கேவல கொடுத்துருவான். கண்ணியமான இதல்ல, நாங்க செகண்ட் ஆகிறீங்க எங்க மன்னிச்சா நாங்க மேல போறோம், நாங்க சுவர்க்கத்துக்கு போறதுக்கு முந்தி கொள்றோம். சலாத்துல முந்தி கொண்டவர், கோபித்து கொண்டவர்கள் சலாத்தில் முந்தி கொண்டவர், சுவர்க்க போக முந்தி கொண்டார். சுபஹானல்லாஹ். சதக்கா கொடுக்கிறவர்
பொருளாதாரம் குறையாது, பொருளாதாரம் பெரும் குறைவானவங்க. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எனவே வாழ்க்கையில அதிகமாக தர்மம் கொடுக்கின்ற பழக்கம் இருக்குது. இந்த உலகத்துல சில வணக்கத்தில் ஈடுபட்டால் எங்களை கவலைப்படாது. ஆனா சதக்கா கொடுக்காமல் இந்த உலகத்தை விட்டு புரிஞ்சா சக்கராத்திலே கவலை, மறுமையிலையும் கவலை, சுவர்க்கம் போனாலும் கவலை, நரகம் போனாலும் கவலை, சக்கராத்தில கவலைப்படுவான். فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. சக்கராத்தின் சந்தர்ப்பம், உயிர் பிரிய போகுது, சொன்ன புலிகளுக்கு உயிர், கை கால் வேலை செய்யாது, ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க இயலாது. அல்லாஹ் என்னை கொடுத்த முயற்சிகள் எல்லாம் முடிந்து விட்டன. அல்லாஹ் அந்த உலகத்திலே வாழ போன்ற ஆகாரம் முடிந்து விட்டன. இதற்கு பின்னால் இந்த மனித உலகத்தை விட்டு பிரிய போகிறான். ஆகாரங்கள் இல்லை, மூச்சுகளும் இல்லை வாழ்வதற்கு. இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடத்திலே பல மூச்சுகளை இந்த அடியான் கேட்பான், யா அல்லாஹ் கொஞ்ச காலம் என்னை திருப்பி அனுப்புவாயா. ஆயுட்களை கேட்பான், வாழ்ந்தது போதாது, எதற்காக நீ வாழப் போகிறாய்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்பான், யா அல்லாஹ் இருப்பதை கொடுப்பதற்காக, இருக்கின்ற காலம் உனக்கு சம்பாதித்தாய், பிறருக்கு கொடுக்கவில்லை. சக்கராத்திலே அல்லாஹ் நலனை காட்டுகிறான். அதனால் சக்கராத்திலே அல்லாஹ்விடத்திலே இந்த மனிதன் அவகாசம் கேட்பான், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்பு, நான் இருக்கிறத கொடுத்து நல்லவங்கள பட்டியலை சேர்த்து வாரேன் என்பதாக இந்த விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் சொல்வான். தர்மம் செஞ்சு நல்லவங்கள பட்டியலை சேர்த்து வாரேன் என்று இந்த அடியான் சக்கராத்தில புலம்புவான். அல்லாஹ் அவகாசம் கொடுக்க மாட்டான், மறுமையினை கவலைப்படுவான். பொருளாதாரம் எனக்கு பயன்படவில்லை, மனைவிக்குரிய ஹக்கல்ல, கண்ணுக்குரிய உரிமை இல்ல, பிள்ளைகளுக்கு உரிமை இல்ல, இரவு வழங்காது, பகலும் வழங்காது, இரவை எல்லாம் பகல போல, பகலை எல்லாம் கண்ணியமானவர்கள் பகல்ல, இரவெல்லாம் தூக்கம் இல்ல, வெயில் வழங்காது, மழை வழங்காது, கஷ்டப்பட்டு உழைத்த பணம், செல்வம், அந்த செல்வம் எல்லாம் அவன் மாலை மறுமையினால சொல்வான், இது எனக்கு பயன் தரலை. கண்ணியமானவர்களே, சக்கரை நரகத்துக்கு போன நரகவாதிகள் 4 விஷயங்களை சொல்லி புலம்புவார்கள். சக்கர நரகத்தில் நுழைவித்ததற்கான 4 காரணங்களை சொல்வார்கள். அதிலே முதலாவது காரணம் முதலாவது சொல்வார்கள், நாங்கள் சொல்லவில்லை. இரண்டாவது சொல்வார்கள், நாங்கள் உணவு கொடுக்கவில்லை, ஏழை எளிய மக்களை வாழ வைக்கவில்லை. மூன்றாவது சொல்வார்கள், நேரத்தை வீழ்த்தோம். 4வது மறுமையை பொய்ப்பித்தோம். கண்ணியமாக 4 காரணங்களில் ஒரு காரணம் தர்மம் கொடுக்காதால் சக்கர நரகத்தில் இருக்கிறோம் என்று நரகிலே கருகி கொண்டிருப்போம். எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தர்மம் கொடுக்காமல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து விடக்கூடாது. அது கைசேதமாக இருக்கும், கவலையாக இருக்கும். அல்லாஹ் தஆலா எங்களை செல்வந்தனாக ஆக்கியிருக்கிறான் என்றால் ஒவ்வொருவரும் தன்னுடைய நெஞ்சிலே கையை வைத்து கேட்டுக் கொள்ளுங்கள். ஏழை எளிய மக்களுடைய பணத்தையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எங்களுடைய பீங்கானிலே, எங்களுடைய சகலில் இருக்கிற சாப்பாடு, அது ஏழையுடைய சாப்பாடும் சேர்த்துத்தான் இருக்கிறது. எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சேமிப்புகள் எல்லாம் ஏழைகளுடைய சேமிப்பை சேர்த்துத்தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே ஏழைகளை பார்ப்பது எங்களுடைய கடமை. இந்த உலகத்தை எல்லாம் அப்படித்தான் இருக்கிறான். இந்த உலகத்திலே எல்லோரும் செல்வந்தராக இருந்து விட்டால் அந்த செல்வந்தருடைய ஜக்காத்து பணத்தை, செல்வந்தருடைய அந்த சதக்காவை யாருக்கு கொடுப்பது? அதனால் அந்த ஏழைகள் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லோரும் ஏழைகளாக இருந்து விட்டால் அந்த ஏழைகளை யாரு பார்ப்பது? அல்லாஹ் செல்வந்தர்களை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லோரும் பாமர மக்களாக இருந்து விட்டால் அவர்களுக்கு யாரு கற்றுக் கொடுப்பது? அதனால் அறிவாளிகளை உலமாக்களை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லோரும் ஆட்சியாளராக இருந்து விட்டால் யாரை ஆட்சி செய்வது? அதனால் அல்லாஹ் மெய்ப்பாளர்களை, அதற்கு கீழே உள்ள ஆட்சியாளர் கீழே உள்ள மெய்ப்பாளர்கள் வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்கள், இந்த உலக கட்டமைப்பை அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறார். எனவே வசதிக்காரர் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நம்முடைய ஆழ்மனதை பதிய வையுங்கள். ஏழையுடைய செல்வமும் என்னுடைய செல்வத்தோடு இருக்கிறது. அதை நாங்கள் செய்து கொள்கின்ற போதுதான் எங்களுடைய பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு, உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, இது ரமலானுடைய காலம், நன்மைகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு காலம். அதனால் அதிகமாக தர்மத்திலே ஈடுபடுவோம். கடைசி பகுதி பெருமதியான பகுதி.
லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்காக நானும் நீங்கள் அதிகமாக முயற்சி எடுக்கிறோம். கத்ருடைய இரவு 27ஆம் இரவு நாம் ஆசைக்கிறோம். ஆனால் 27ஆம் இரவு மாத்திரமல்ல, கடைசி பகுதியிலே ஒற்றைப்படை நாட்கள் அதிகமாக சிரமம் எடுங்கள். அந்த அதிகமாக சிரமம் எடுத்தால் அந்த 10 நாட்களிலே செய்கின்ற இபாதத்திலே நிச்சயமாக எங்களுடைய சதக்கா என்ன இபாதத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இருந்தால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தர்மம் கொடுத்து வருகிறோம். அந்த தர்மம் நிச்சயமாக கடைசி 10 நாள் தர்மம் கொடுத்து வருகின்ற போது, கடைசி 10 நாள் ஒவ்வொரு ஜுதுவா அது ஒரு குர்ஆன ஓதி வருகின்ற போது நிச்சயமாக அந்த 10 நாளிலே ஒரு நாள், அதில் குறிப்பாக ஒற்றைப்படை நாள் 21, 23, 25, 27, 29 இந்த ஒற்றைப்படை நாளிலே ஒரு நாள் 79 நாளாக இருக்க போகிறது. அந்த நாளாக நாங்கள் கொடுத்த தர்மம் இருந்துவிட்டால், அந்த நாளிலே நாங்கள் ஓதிய குர்ஆன் திலாவத் இருந்துவிட்டால், அந்த நாளிலே நாங்கள் செய்த அவுராதுகள் நல்லமல்கள் அந்த நாளிலே அமைந்துவிட்டால் நிச்சயமாக 83 வருடங்கள் இபாதத் செய்த கூடிய அல்லாஹ் அந்த ஒரு நாளின் பரக்கத்தால் எங்களுக்கு தந்து விடுகிறார். எனவே வரக்கூடிய காலம் அவசரமாக நன்மையில் ஈடுபடக்கூடிய காலம். அதிகமாக தர்மம் கொடுங்கள், அதிகமாக தொழுகையில் ஈடுபடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி பகுதிகளிலே எந்த அளவு நடந்து கொள்வார் என்றால், இரவுகளை கூட பகலை போன்று ஹயாத்தாக்குவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அந்த இரவுகளை கூட, அதாவது பகலை போன்று ஹயாத்தாக்குவார்கள். இன்றைய சமூகம் என்ன செய்கிறது தெரியுமா? பகல்களை கூட இரவாக ஆக்கிவிட்டது. ரமலான் காலம் வந்து விட்டால் சுபஹுக்கு பின்னால் தூக்கம், சிலர் சுபருக்கு பின்னால் தூக்கம், இன்னும் சிலர் அசருக்கு பின்னாலும் தூங்குகின்ற வழக்கம் இருக்கிறது. கண்ணியமானவை, தூங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, உடம்புக்கு டயர்ட் இருக்கிறது. உண்மையிலே நாம கொஞ்சம் காலையில் விழிப்பதால், பகலுக்கு கொஞ்சம் நேரத்தோடு விழிப்பதால் தூக்கம் இருக்கிறது. தூங்குவதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி எல்லா நேரம் தூங்காது. அது உடம்புக்கு ஒரு வகையான நோயை ஏற்படுத்தும், சோர்வை ஏற்படுத்தும். இஸ்லாம் எல்லா நேரம் தூங்குவதை விரும்பவும் இல்லை. எனவே ரமலானுடைய இரவு பகுதிகள், அதில் குறிப்பாக கடைசி பகுதியை இரவுகளை ஹயாத்தாக்குங்கள், அதிகமாக தர்மங்களில் ஈடுபடுங்கள். கண்ணியமானவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் பரிசுத்தமாக குர்ஆனில் சொல்கிறார். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று சொல்கிறார். எனவே 1000 மாதங்களை விட சிறந்த இரவை அல்லாஹ் எங்களுக்கு தர இருக்கிறார். அதை அடைந்து கொள்வதற்காக நாம் கடைசி 10 அதிகமாக சிரமம் எடுப்போம். கண்ணியமானவர்களே, அது மிக முக்கியமான ஒரு அம்சம் உங்களுக்கு தெரியும். ரமலானுடைய காலம் தர்மம் கொடுக்கின்ற காலம் என்று நாம் அறிவித்திருக்கிறோம். இது முக்கியமான ஒரு விடயம். அது என்னவென்றால், நம்முடைய பள்ளிகளிலே கடமை செய்யக்கூடிய அல்லது எங்களுடைய கடையிலே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், தோட்டத்திலே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், அல்லது ஏதோ ஒரு வகையில் இந்த வாகன டிரைவர் ரமலானுடைய காலங்களால் முடியுமான தர்மத்தை அவர்களுக்கு நிச்சயமாக துவா உங்களுக்கு அவசியம். நீங்க அடுத்த பணி போறதுக்கு, நீங்க கொஞ்சம் முன்னேறுவதற்கு உங்களோடு இருப்பவர்கள் நீங்கள் நல்லவர்கள் சொல்ல வேண்டும். உங்களோடு இருக்கின்றவர்கள், உங்களுடைய மனைவி கணவனை சர்டிபிகேட் பண்ண வேண்டும். என்னுடைய கணவன் நல்லவர், ஊருக்கு தர்மம் கொடுக்கிறார், ஊருக்கு நல்லதை பேசுகிறார், ஆனா வீட்டுக்குள் அவர் படுத்துகின்ற பாடு. கண்ணியமானவர்களே, அவருக்கு 2 முகம், வெளியில் ஒரு முகம், வீட்டுக்குள் ஒரு முகம் என்று சில மனைவிமார் சொல்வார். நாங்கள் முதலாளிமாராக இருந்தால் எங்களுக்கு கீழே உள்ள தொழிலாளிகள் யாரும் சொல்லக்கூடாது, என்னுடைய ஹாஜியாருக்கு 2 முகம், கடைக்குள்ளே ஒரு முகம், பெற்றோருக்குள்ளே ஒரு முகம், வெளியே போனா இன்னொரு முகம். அப்படி யாரும் சொல்லுங்க. அவர் மாத்திரம் அல்லாஹ் தாராளமாக கொடுக்கிறார். நோம்பு வந்து விட்டால் எங்களுக்கு தாராளமாக தருகிறார். போதுமா என்று போதும் என்று சொல்லும் வரைக்கும் எங்களுக்கு தருகிறார். உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது தேவை இருக்கிறதா, அந்த தேவைகள் பூர்த்தியாக வரைக்கும் தருகிறார். நாங்கள் வேறு ஒரு இடத்துல போய் கையேந்த தேவையில்லை, அவரே எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகிறார் என்று செய்கின்ற அளவுக்கு நான் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கின்ற முதலாளி நடந்து கொள்கிறார் என்று சொல்லுகின்றவர்களாக நானும் நீங்களும் மாறிக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்கிறார். எனவே நண்பர்களே, அது மிக முக்கியமாக எங்களுக்கு தெரியும். பள்ளியை கடமை செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய பார்வையில் இவர்கள் பெருமதியானவர், இல்முல் வஹீயை சுமந்தவர்கள், குர்ஆனை ஹதீஸை சுமந்தவர்கள். ஒரு ஹஜரத்தை பொறுத்த வகையில், ஒரு ஆபிதை பொறுத்த வகையில், கண்ணியமானவர்கள் அதுங்களை பொறுத்த வகையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு சொந்த ஊர் இல்லாம இல்லை, அவங்களுக்கு தாய் தகப்பன் இல்லாம இல்லை, அவங்களுக்கு மனைவி பிள்ளைகள் இல்லாம இல்லை, அவங்க ஊருக்குரிய ஹக்குகள் இல்லாம இல்லை.
எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த ஊருக்கான சேவை செய்கிறார் என்றால் அதற்கு அலாதையான கூலியாக கொடுக்க வேண்டும். அப்படியான பொறுமை எதற்கும் உங்களுக்கு கிடையாது. நான் காலையிலே புறப்பட்டு வந்தேன். இன்று தராவிற்கு பின்னால் ஒரு ப்ரோக்ராம் புத்தகத்தில் இருக்கிறது போக வேண்டும். ஆனால் இப்படித்தான் ஒருவருடைய ஷெட்யூல் அமைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு நாளைக்கு போகவில்லை என்றால் மனைவி பதறி விடுவார். என்னுடைய கணவன் போனவர் வரவில்லை, பிள்ளைகள் கவலைப்படுவார்கள். என்னுடைய அபியனுக்கு பக்கத்திலே இல்லை. எல்லா பிள்ளைகளுக்கும் தகப்பன் இருக்கிறார்கள். எனவே எல்லா தகப்பன்மார்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய ஹதரத், எங்களுடைய முஅல்லிம், எங்களுடைய ஹாஃபில் இவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு ஹதரத்தை பொறுத்த வகையிலே, பள்ளியிலே கடமை செய்யக்கூடிய இந்த ஊழியர்களை பொறுத்த வகையிலே கண்ணியமானவர்களே, அவர் ஒரு ஊருக்கும் பயம் பண்ணுவார். ஒரு ஊரிலே வந்து ஒரு ஊருக்கு பயம் பண்ணுவார். தாய் தாப்பனை பாருங்க, தாய் தாப்பட்ட பாதத்தைக்குள்ள நான் சுவருக்கம், அவங்களோட சிதுமத்தை நீங்க செய்யுங்க, அவங்களோட துவா பெற்றுக்கொள்ளுங்க வேண்டும் பயான் செய்வாரு. அதை கேட்டு எத்தனையோ தாய் தாப்பனு நல்ல முறையில பார்த்த பிள்ளைகள், சில பிள்ளைகளுடைய மடியில தாய் தூங்கின மாதிரி மவுத்து, சில பிள்ளைகளுடைய தகப்பன் ஹாஸ்பிட்டல்ல அதைய தடவி கொண்டிருந்த மாதிரி சில பெற்றார்கள் மவுத்து. இதனால ஹதரத் பண்ணிய பயானால் பெரிய ஒரு தாக்கம். என்னுடைய தாயை தகப்பன் யாருக்கும் பார்க்க கொடுக்க மாட்டேன். ஒரு மாதம் வைத்தியசாலை இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க பிள்ளைகள் இருக்கிற உடம்பிறப்புகள், நாங்க பிள்ளைகள் எங்கட வாப்பா கிட்ட இருப்போம், எங்கட உமா கிட்ட இருப்போம். இப்படியான நல்ல பிள்ளைகளை எத்தனையோ அதற்குமாருடைய பயானம் ஏற்படுத்திருக்கிறார். இன்னைக்கு என்ன நடக்குது உலகத்துல? கூலிக்கு ஆள் பார்க்கிறார். தாயை தகப்பனை பார்க்கிறதுக்கே கூலிக்கு ஆள் பார்க்கிறார்கள். எங்கட தாயை தகப்பனும் எங்களை கூலிக்கு ஆள் போட்டு பார்க்கல. ஹாஸ்பிட்டலுக்கு போனா 2 நாள் 3 நாள் ஒரு பிள்ளைக்கு இருக்கல, அது உமாக்கு பக்கத்துல வாப்பாக்கு பக்கத்துல கூலிக்கு ஆள் போடுகிறார். கூலிக்கு எங்கட சமூகத்தை ஒருத்தரும் இல்லையா? மாற்று மத சகோதரிகளை சில சேலம் கொண்டு போடுகிறார். கண்ணியமானவர்களே, பார்த்து தெரியாது தாய் தகப்பன் வைத்தியசாலை தடுமாறுகிறார்கள். ஏதாவது முன்ன பின்னா அவங்களுக்கு மௌத்து வந்து விட்டா பக்கத்தில் உள்ளது களிமமா சொல்லிக் கொடுக்கணும். அவங்கள பாசல உள்ளதா சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படியான எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு தாய் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அங்கவீனம் ஒரு தாய், எத்தனையோ கோடீஸ்வரர். ஒரு அங்கவீனம் ஒரு தாய் ஒரு வீட்டிலே சுகம் இல்லாமல் இருக்கிறார். அவருக்கு நினைவுகள் தெரியாது. அந்த தாயை தன்னோடு வைத்து பார்க்காமல் ஒரு வசதிக்காரர் என்ன செய்யறார்? அந்த தாய் அப்படியே விட்டு விடுகிறார். எந்த அளவுக்கு தாய் சாப்பிடுவதற்காக பிள்ளைகள் உணவை கொண்டு வைத்து அப்படியே சென்று விடுவார்கள். அதற்கு பின்னால் அந்த உணவை நாய் நக்கும். அந்த தாயின் சில வேலை நக்குகின்ற அளவுக்கு, அந்த தாயின் சில வேலை தொடுகின்ற அளவுக்கு அந்த நாய் நடந்து கொள்ளும் வெளியிலே சுட்டுகின்றது. இப்படியான ஒரு அமைப்பிலே ஒரு வசதிக்காரர் வாழ்ந்துவிட்டு மௌத்தானால் அந்த வசதிக்காரருக்கு அல்லாஹ்விடத்திலே நல்ல இடம் கிடைக்கும் என்று நானும் நீங்களும் சான்று பகர முடியாது. அவர் ஒரு ஊருக்கு கோரிந்துள்ளதாக இருந்தாலும் தன்னுடைய தாயை பார்க்காத ஒரு காரணத்தால் அவருக்கு வேறு வகையான தண்டனை கிடைக்கலாம். நம்புவதில்லை. கண்ணியமான இப்படி தாயை தகப்பன் எவ்வளவு பெற்றோர்களை விட்டு விடாது. எனவே அவருடைய விடயங்கள் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். எனவே அதற்குரிய பயானால் எத்தனையோ பிள்ளைகளை நல்ல முறை, எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரை நல்ல முறையில் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவார். என்னுடைய தாய் தாப்பனை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லையே, என்னுடைய தாய் தாப்பனோடு இருந்து பெண்ணால கழிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லையே, பெண்ணா தொழுதுவிட்டு முதலாவதாக என்னுடைய தாயை தகப்பனை முசாபா செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லையே. எத்தனையோ பள்ளி ஹதரத்துமார், எத்தனையோ பள்ளியில் இருக்கிற ஹாஃபில்கள், எத்தனையோ பள்ளியில் இருக்கிற முஅல்லிம்கள் கவலையோடு காலத்தை இருக்கிறார்கள். கொழும்பில் எத்தனையோ ஹதரத்துமாரை பார்த்து சொல்லுவார்கள், 10 வருடம் முதல் பெருநாளைக்கு ஊருக்கு போகுது. ஒரு பெருநாள் அன்னைக்கு ஊர்ல இல்லைனா இடையில போவேன், பெருநாள் அன்னைக்கு ஊருக்கு போக இயலாது, நிர்வாகம் இப்படிதான் சட்டத்தை போட்டு வச்சுக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அதற்கு ஒவ்வொரு நாள் ரூம்ல தூங்குவார், தூங்கும்போது கவலைப்படுவார். எத்தனையோ பிள்ளைகளுக்கு நான் ஓதி கொடுக்கிறேன். ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் என்று ஓதி ஆப்பிள் ஆகி மௌலவி ஆகி மாற்றால நல்ல ஒரு இடத்துல இருக்கிறாங்க. நான் ஓதி கொடுத்த பிள்ளை மாற்றாலா பயான் செய்யறாங்க. ஆனா ஏன் பிள்ளைக்கு ஓதிக்க கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே. நான் ஒரு முக்தி, நான் ஒரு ஆலி, நான் ஒரு உஸ்தாத், நான் ஒரு ஹாஃபில். ஒரு ஊருக்கு சேவை செய்கிறேன், இன்னொரு ஊருக்கு ஒரு செய்கிறேன், மாகாணம் விட்டு மாகாணம், டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் நான் சேவை செய்கிறேன். ஆனா என்னுடைய பிள்ளைக்கு ஓதி கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லை என்று எத்தனையோ ஹதரத்துமார் கனிவளிக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த காலம் அவர்களுடைய கவலைகளிலே பங்களிக்கக்கூடிய காலம்.
அதற்குமார பொறுத்த வகையில் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் எல்லா தேவைகளும் மறைந்து வாழக்கூடியவர்கள். எனவே நாம் என்ன செய்வது? எங்களால் முடியுமான சதியாகவே ரமலானுடைய காலங்களை கொடுக்க வேண்டும். ஒரு மதத்தை பொறுத்த வகையில் நீங்க பாருங்க, உங்களுடைய கடை குறைக்க வேணுமா அதற்கு கூட்டு போறோம். ஒரு பிள்ளைக்கு பேர் வேணுமா அதற்கு போன் பண்ணி கேட்கணும் பேரு, அதற்கு வாட்ஸ்அப்ல பேர்கள் அனுப்புறாரு. எங்களுக்கு அதனுடைய பாரம்பரிய சும்மா சொல்லுவோமே, ஒருத்தர் எக்ஸிடென்ட் ஆகிட்டார், அவர் கால் அப்படியே கொண்டார், உயிர் இருக்குது உயிர் இருக்குது. கண்ணியமானவர்களே, ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவரை ஹாஸ்பிட்டல்ல போட்டிருப்பாங்க. இந்த காலுடைய ஹுக்கும் என்ன? கால் அடுக்கிறதா, காலை வீசுறதா, என்ன செய்யுது? காலை பாதுகாக்கிறதா? கண்ணியமான இதை போய் கேட்கணும் உலமாக்கிறது. இதனுடைய ஹுக்கும உலமாக்கிறது தான் கேட்கிறோம். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் கணக்கு இல்லாம நாம கோல்ல கேட்கிறோம். இதெல்லாம் கோல்ல கேட்கிற விடயம் இல்ல, கால் மடிச்சு கேட்கணும். ஆனா இங்கே தொழில்நுட்பங்களால கோல்களை கேட்கிறோம். ஆனா ரமலானுடைய காலம் வந்தா அவங்களை கவனிக்காம இருந்தா கண்ணியமானவர்களே நாங்கள் நிச்சயமாக குறை செய்து விட்டோம். எனவே எங்களால் முடியுமான தான தர்மங்களுடைய ஒரு பகுதியை அவர்களால் கொடுத்து அவருடைய துவாக்களை பெற்றுக் கொள்வோம். எனவே இந்த மஹல்லாவை பொறுத்தவரையில் மாஷா அல்லாஹ் நிறைய நலவுகளை செய்கின்றனர். மாஷா அல்லாஹ் சந்தோஷம். அதுல குறிப்பாக சில குடும்பங்கள் அதிகமான சேவை இந்த ஊர்ல செய்திருக்கிறார். மாஷா அல்லாஹ் அவருடைய பெற்றோர்கள் கொடுத்து வைத்தவர்கள், அந்த பெற்றோருடைய குழந்தைகளும் கொடுத்து வைத்தவர்கள், அவர்களுக்கு எல்லாம் சுவர்க்கத்தை கொடுப்பானாக. அவர்கள் கொடுத்த தர்மத்தை எல்லாம் பல மடங்காக ஆக்கி கொடுப்பானாக. கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு மாத்திரமல்ல இந்த ஊர் சொந்தம். சாதாரணமாக ஒரு வருவாய் எடுக்கக்கூடியவருக்கு தர்மம் கொடுக்கலாம், எங்களால் ஏதுமான பங்களிப்பை கொடுக்கலாம். சிறிய சிறிய தொழில் செய்யக்கூடிய தர்மம் கொடுங்க, நிச்சயமாக தொழில் எல்லாம் மிகப்பெரிய பரக்கத்தை வைத்திருக்கிறார். எனவே இப்படியான தர்மங்கள் ஈடுபடுங்கள். அதே போல நம்முடைய மஹல்லாவிலே மாஷா அல்லாஹ் எல்லா வீட்டுக்கும் ஒரு எம்லெட் சந்தோஷமாக அதற்கு கொடுப்பதற்காக அதாவது ஹாஸ்பிட்டல் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறது நினைக்கிறேன். அதிலே கொஞ்சம் கிடைத்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வரவேற்கின்ற அந்த கவர்களிலே இன்னொரு தொகையை போட்டு அனுப்பிவிடாமல் கண்ணியமானவர்களே நீங்க ஒரு 1000 ரூபாய் காசை போட்டு அனுப்புறேன்னு வைத்துக் கொள்வோம். அந்த 1000 ரூபாயில என்ன செய்யும்? 1000 ரூபாயில என்ன செய்யும்? 400 கிராம் எங்க கொண்டு வாங்கலுமா? ஒரு 10 கிலோ அரிசி வாங்கலுமா? 1 கிலோ அரிசி வாங்கலுமா? கண்ணியமானவர்களே கொஞ்சம் யோசிப்பாரு. நாங்க கொடுக்கிற தொகை ஏதோ ஒரு வகையில முடியுமா இருந்தா பெரிய ஒரு விஷயம். 5000 ரூபாய் இன்னைக்கு 5000 இருந்தாலும் ஒண்ணுமே செய்யலாம். 5000 ஒரு சூப்பர் மார்க்கெட் கொண்டு போன மாஷா அல்லாஹ் 2 கொப்பி நிறைய வாங்கிட்டு கொஞ்சம் மிச்சம் எழுதுவாங்க. ஆனா இன்னைக்கு 5000 கொண்டு போனா என்ன செய்யலாம்? 10 கிலோ அரிசி கொண்டும் 1 கிலோ எங்கரும் சீனி 2 கிலோ வாங்க செல்லுமே அந்த 5000 முடியும். கண்ணியமானவர்களே எங்களால் முடியுமான தர்மம் அல்ல அவங்களோட ஹக்கில் நிச்சயமா ஒதுக்குங்க. அல்லாஹ் நிச்சயமா எங்களுக்கு வரகம் செய்வான். அதே போல இன்னொரு பகுதி இருக்குது, யாருக்கெல்லாம் பொருளாதாரம் இல்லையோ அவங்களால தர்மம் செய்யலாம். கல்விதான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, எங்களால் முடியுமான தர்மம் செய்யலாம். பயணங்கள் போகிறது கொஞ்சம் நேர காலத்துல பயணப்பட்டோம். இன்னைக்கு நான் காலைல வரக்கூடிய விஷயம், காலைல வரப்போல நடந்த ஒரு விஷயத்தை நான் காலை புத்தகத்திலிருந்து நான் மதவாக்கு சொல்லுவோம். மதவாக்கு வரப்போல சிலாமம் வர வரைக்கும் நான் பைக்கில் வந்து கிட்டத்தட்ட 1 hour பயணம். 6 மணி 7 மணி அந்த கெப்புடு. கண்ணியமானவர்களே கிட்டத்தட்ட வீதி லாம்புகள் வீதி லைட்டுகள் மட்டும் அதிகமான லைட்டுகள் ஓபன் ஆக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட லைட்டுகளை என்னுடைய கையால நான் ஓபன் பண்ணேன். கண்ணியமானவர்களே இது எவ்வளவு பெரிய தர்மம் தெரியுமா? சுமாராக அந்த 30 வீதி லாம்புகளும் ஒரு மனுஷியான பத்தினா, அது பவர்ஃபுல் லைட், ஒரு மனுஷியான பத்தினா 1000க்கு மேற்பட்ட அளவும் லைட் இருக்கும். இது ஒரு பெரிய தர்மம். ஒரு பயணம் போகும்போது கொஞ்ச நேரத்துல போறீங்க, யாராவது வழியில இருப்பதே அங்க இருப்பாங்க. யாராவது உங்களுக்கு எக்ஸிடென்ட் சொல்ல வரல, இன்னொருத்தருக்கு எக்ஸிடென்ட் ஆயிடுச்சு, இன்னொருத்தர் விபத்துல சிக்கிட்டாரு, அவருக்கு ஒரு முதலுதவியை கூட உங்களுக்கு செய்யலாம், அவருக்கு துவாவை பெற்றுக்கொள்ளலாம். அப்படியே அந்த துவா மறுக்கப்படுவதில்லை. ஒரு நான் பயணம் போகும்போது ஒரு தாயும் ஒரு பெற்றாரும் அப்படியே ரோட் இருக்கிறாங்க, பைக் அப்படியே வெயில வச்ச மாதிரி. அங்க இங்க போறாங்கள பாக்குறாங்க, யாரும் நிக்கிறாங்க இல்ல, நான் கொஞ்சம் நிப்பாடி கொஞ்சம் டைம் எடுத்து போன பயணத்தை நிப்பாடி பார்த்தா என்ன பிரச்சனை கேட்டா மல்லி அப்படின்னு பெட்ரோலுக்கு இவரும் நான் எங்களோட பெட்ரோல் முடிஞ்சு கொஞ்சம் தூரத்துக்கு நாங்க போகணும், முடியுமா இருந்தா கொஞ்சம் பெட்ரோல் தரல மாதிரி. கண்ணியமானவர்களே எங்களால் கொடுக்க நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் பெட்ரோலை கொடுத்தேன். மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு துவா. அவர் துவா செய்ய தேவையில்லை, ஒரு அந்நியவர். அவர் முகத்துல சிரிப்போட்டு எதிர்பார்த்தேன். அந்த சிரிப்பு இருக்கிறது கண்ணியமானவர்களே, அது போதும் நாம நல்லா வாழ.
அவர் சிரிச்சு போட்டு சொன்னார், எத்தனையோ பேரை பார்த்து இப்படி செய்யல, நீங்க ஒரு நல்ல வேலையை செஞ்சீங்க, உங்களுக்கு எல்லா நல்ல அமையணும், பயணம் நல்ல அமையணும் சரி. அவர் மனசுக்காக துவா செஞ்சு மாற்றம் இல்ல, வாயாலை துவா செஞ்சு போட்டு பிரார்த்திச்சு போட்டு அவரை பயணத்தை தொடர்ந்தார். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் எங்களால செய்ய இயலுமான. இதுக்கு என்ன நடக்குதுன்னா, சில பயணம் போனா நாங்க எங்கட பயணத்தை முடிச்சுட்டா, ஏழு சோழியை முடிச்சுட்டா சரி, மற்றவங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னா சில பயணம் அப்படி இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, நாங்க யாரும் சுயநலவாதியாக இருக்கிறோம், பொதுநலவாதியாக இருக்கிறோம். பாதையில் ஒரு கல் இருந்தாலும் நாங்க எங்க முஸ்லீம்கள் நடமாடக்கூடிய ஒரு இடங்கள்ல ஒரு பாதையில கல் இருக்கக்கூடாது, ஒரு உரிமத்தை இருக்கக்கூடாது, ஒரு குறும்பு கட்டி இருக்கக்கூடாது. அதுல போய் யாராவது எக்ஸிடென்ட் விழுந்து மௌத்தாகிட்டா கண்ணியமானவர்கள் நாங்க எல்லாரும் அல்லாஹ்ட்ட ஜவாப் சொல்லுவோம். ஏன்னா இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் பாதையில இருக்கக்கூடிய கல்லை அகற்றுவதும் சதக்கா என்று சொன்ன மார்க்கம். கொடுக்க ஒண்ணும் இல்லையா, முகத்தால சிரிங்க, அதுவும் சதக்கான்னு சொன்ன மார்க்கம். அப்படி கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையா, இப்படியா நல்ல விடயங்களை ஈடுபடுங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு நிறைய நலவுகளை தருகிறான். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானிலே அதிகமாக நன்மை செய்த ரமலானாக இந்த ரமலானை ஆக்கி தருவானாக. யா அல்லாஹ், வாழ்க்கையிலே கிடைத்த கடைசி ரமலானாக எண்ணி அதிகமாக நலவுகள் செய்த ரமலானாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தாய் தகப்பனுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுத்த ரமலானாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு பிரிந்த மூதாதையர்கள் நல்லவர்கள் இந்த ஊருக்காக சேவை செய்தவர்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுத்தவர்களாக. எங்களுடைய பொருளாதாரங்கள்ல தான தர்மத்தை நல்ல முறையில கொடுத்த ரமலான் அந்த ரமலானாக தருவாயாக. ஜகாத் நல்ல முறையில் கணக்கு பார்த்த ரமலானாக தருவாயாக. அதே போன்று யா அல்லாஹ், இந்த பள்ளியை கடமை செய்யக்கூடிய ஹாஃபிழ்கள் வலமாக்கள் பள்ளி ஊழியர்களை கவனித்த ரமலானாக, அவருடைய முகங்களில் சிரிப்பை ஏற்படுத்திய ரமலானாக, அவருடைய தேவைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு போதுமான அளவு உதவி செய்த ரமலானாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த பள்ளியை பரிபாலனை செய்தவர்களை கபூல் செய்வாயாக. பரிபாலனை செய்தவர்கள் கபூல் இருந்தால் அவருடைய கபூர்களை தூரத்தை கூட்டில் ஆக்கியிருப்பாயாக. அதே போன்று யா அல்லாஹ், தற்போது யாரெல்லாம் பரிபாலனை செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை வரக்கத்தை ஏற்படுத்துவாயாக, அவருடைய தொழில்துறைகளை வரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. அவங்களோட குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி அமைச்சிடுவாயா. யார் அந்த ஊருக்காக யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ, யாரெல்லாம் தர்மம் கொடுத்தாங்களோ, யார் அந்த பள்ளிக்காக வந்து அதிகமாக தர்மம் கொடுத்தாங்களோ, இந்த ஊர்ல வாழக்கூடிய மக்களுக்காக தர்மம் கொடுத்தாங்களோ, அல்லது வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்காக தர்மம் கொடுத்தாங்களோ, அந்த தர்மங்களுக்கு பல மடங்கு கூடிய கொடுத்துடுவாயாக. எங்களுக்கு வாக்கள் கருத்துக்களை திருப்பி கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. அதே போன்று முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கிறோம், யாரெல்லாம் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாயாக. அதிகமாக தர்மம் கொடுக்கக்கூடிய, அதிகமாக பொருளாகக்கூடிய, அதிகமாக ஈடுபடக்கூடிய மக்களாக எங்களை கபூல் கொள்வாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக புரிந்திருக்கிற கபராரிகளுக்கு எங்களது வாக்கள் பங்கு கொடுத்திருயாளா, அவர்கள் சுவர்க்கத்தில் சேர்த்திருயாளா. நாங்கள் ஒரு நாள் உலகத்திற்கு பேசுவது களிமா ஊழியர்களை உயிர்களை எடுத்துக்கொள்ளாளா. ஒரு விருப்பமான இடத்துல விருப்பமான நேரத்தில் விருப்பமான களிமா களிமாவை உயிரிழக்குவாயாக. இந்த துவா